மற்றொரு அண்மை செய்தி. வயநாடு நிலச்சரிவில் மீட்கப்பட்ட மக்கள் மேப்பாடு அரசு பள்ளி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டோருக்கு தமிழகத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலிருந்து தற்போது நிவாரணப் பொருட்கள் வயநாடு நிலச்சரிவில் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. வயநாடு நிலச்சரிவில் மீட்கப்பட்ட மக்கள் மேப்பாடி அரசு பள்ளி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட நிவாரணப் பொருட்கள் தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை மாவட்டங்களிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட நிவாரணப் பொருட்கள் தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தங்கமணி, முழு விவரம். கனிமொழி வணக்கம். அதாவது கேரள மாநிலம் வயநாடு பகுதி முண்டகை கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தற்போது 331 நபர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது வரை அங்கிருந்து பாதுகாக்கப்பட்ட மக்கள் வயநாடு அடுத்துள்ள மேப்பாடி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அந்த பகுதியினுடைய மாவட்ட நிர்வாகமும் கேரள மாநிலமும் செய்து வருகிறது. தொடர்ந்து கேரள மக்களுக்கு உதவும் வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொங்கு மண்டலமான கோவை, கரூர், திருப்பூர், ஈரோடு, திருச்சி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கேரள மக்கள் பாதிக்கப்பட்டதால் அவர்களுக்கு உடனடியாக தமிழகத்திலிருந்து போர்வை, துணி, மருத்துவ உதவிக்கான தேவையான மருந்துகள், மாத்திரை, அது மட்டுமின்றி பெண்களுக்கு தேவையான மருந்து உபகரணங்கள், பிஸ்கட், பால் போன்ற துணி வகைகளை சார்ந்த அனைத்து பொருட்களையும் தமிழகத்திலிருந்து அந்த பொதுமக்கள் தொடர்ந்து கேரள மாநிலத்துக்கு அனுப்பி வருகின்றனர். அதே சமயத்தில் இங்கு வண்டியாக ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்கள் மேப்பாடி அரசு பள்ளியில் உள்ள அந்த அறைகளில் வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாம் காட்சியில கூட பார்க்கலாம். இங்கிருந்து பொதுமக்களுக்கு அவர்களுடைய பெயரை பதிவு செய்த பிறகு அவர்களுக்கு இங்கிருந்து அந்த உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் அவர்களுக்கு அந்த துணிகள், பிஸ்கட், பால், அதே சமயத்தில் மருந்து உட்பட்ட பொருட்கள் இங்கிருந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தமிழ்நாடு பொறுத்தவரை தமிழக மக்கள் கேரள மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவர்களுக்கு தேவையான துணிகள், அது மட்டுமின்றி மருந்து பொருட்களை தற்போது கேரள மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கின்றனர். தொடர்ந்து தமிழகத்திலிருந்து பொருட்கள் வந்த வண்ணமே கேரள மாநிலத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. இதே சமயத்தில் கேரளத்தை பொறுத்தவரை கர்நாடகாவிலிருந்தும் சரி, ஆந்திராவிலிருந்தும் தொடர்ந்து பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் இருந்து கேரள மக்களுக்கு உதவும் எண்ணத்தில் தற்போது அவர்களுக்கான பொருட்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தங்கமணி.